வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சுக்குமல்லி காப்பி தான் ரெடி பண்ண போகிறோம். அது வந்து நம்ம கடையில் வாங்குவோம். சில டைம் வந்து கொதிக்க வைக்கிற மாதிரி இருக்கும், இல்லைனாக்கா அப்படியே கலந்து குடிக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நான் வந்து பால் மட்டும் நீங்கள் காய்ச்சி அதில் போட்டு கலக்கி குடிக்கிற மாதிரி தான் செஞ்சு காட்ட போகிறேன். அது தவிர இது குடிக்கும் போது உங்களுக்கு சளி இருக்காது, தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ammasamayals.comல உங்களுக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். அம்மா சமையல் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணலைன்னா கண்டிப்பாக போய் ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி வந்து அதில் வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கு. வாங்க இப்போ சுக்குமல்லி காபி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சுக்குமல்லி காபி பொடி பண்ணுறதுக்கு தனியா பொடி ஒரு பவுல் வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சள், நம்ம குழம்புக்கு சேர்க்குறோம் இல்லைங்களா மஞ்சள், அது ஒரு 4 விரலி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். இது அதிமதுரம் பாருங்கள், அதிமதுரம் இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நல்லா நான் கல் வச்சு நெசுக்கி வச்சுருக்கேன், ஏன்னா மிக்சியில் வந்து அரைப்படாது. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் வச்சுருக்கேன். சுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 350 கிராம் வச்சுருக்கேன். சுக்குமே நான் நல்லா நெசுக்கி வச்சுருக்கேன். இப்படி உடச்சி போட்டால் தான் மிக்சியில் அரைப்படும். மிளகு வந்து ஒரு 3 ஸ்பூன், சித்திரத்தை ஒரு 50 கிராம். இந்த சித்திரத்தை நம்ம சாப்பிட்டாலே வந்து குழந்தைங்களும் சரி, பெரியவங்களும் சரி, வயசானவங்களும் சரி, நல்லா வந்து சளி பிடிக்காமல் இருக்கும், நல்ல ஜீரண சக்தி கிடைக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு பல நோய்களை தீர்க்கக்கூடிய பொருட்கள் சேர்த்து தான் நம்ம சுக்குமல்லி பொடியை ரெடி பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை, அதாவது பனங்கற்கண்டு தூள் ஆக்குனது. இது வந்து 400 கிராம் வச்சுருக்கேன். இப்போ முதல்ல மஞ்சளை வந்து நம்ம இங்கே இன்னும் கொஞ்சம் பொடிச்சு போட்டுக்கலாம். நம்ம மஞ்சள் வந்து அதிகமாக சமையலில் சேர்த்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம உடம்புக்கும் சரி, நிறைய பேர் மஞ்சள் தேய்ச்சி குளிக்க மாட்டாங்க. மஞ்சள் தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா ஸ்கின்னில் வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. அதே மாதிரி தான் மஞ்சள் சேர்க்கும் போது சளி பிடிக்கிறது வந்து நல்லாவே குறைக்கும். அதனால் 4 விரலி மஞ்சளை நான் இந்த மாதிரி நெசுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதிமதுரம் வந்து நல்லா இந்த மாதிரி கல் வச்சு நெசுக்கிடுங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து போட்டு மிக்சியில் அரைப்படுற அளவுக்கு சின்னதாக எடுத்துக்கோங்க. தனியாவும் இதில் சேர்த்துடலாம், மிளகும் இதில் சேர்த்துருவோம். நம்ம டீ காஃபி குடிக்காதவங்க கூட சப்போஸ் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, எங்கேயாவது போகும்போது நமக்கு டீ காஃபி பிடிக்காது, கடையில் வந்து வெறும் பால் வாங்கி இந்த பொடியை போட்டு கலக்கி குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். தலைவலி வராது. ரெண்டாவது ஜலதோஷம் பிடிக்காது. எங்கேயாவது ஒரு குளிரான இடத்துக்கு போகிறோம், இல்லைனா ஊருங்களுக்கெல்லாம் போகிறோம், அந்த தண்ணி நமக்கு சேரலை அப்படின்னா இதை ஒரு பால் எடுத்து ஒரு டம்ளரில் கலந்து குடிச்சிடலாம். இல்லை நீங்கள் வெறும் வெந்நீரில் கூட இதை கலந்து குடிக்கலாம். பாலில் தான் கலந்து குடிக்கணும் அப்படின்றது கிடையாது. பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். நைஸான ஒரு ஜல்லடையில் கொட்டி நல்லா வந்து ஜலிச்சுக்கோங்க. சுக்குமல்லி பொடியை வந்து நல்லா அரைச்சி ஜலிச்சாச்சு. இந்த திப்பி வந்து இருக்குது. இது வந்து நீங்கள் வேணா வெறும் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி நம்ம வெல்லம் போட்டு குடிச்சிக்கலாம். ஏன்னா இந்த திப்பியும் நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ இந்த 350 கிராம் நம்ம வந்து பனங்கற்கண்டு பொடி பண்ணது இதை சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு சுற்றிக்கலாம் மிக்சியில். சுக்குமல்லி காப்பி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த 3/4 டம்ளருக்கு நம்ம ஒரு 3/4 ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கிக்கலாம். நல்லா சுட சுட காலங்கத்தால் இதை குடித்தோம்னா அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும், எனர்ஜி கிடைக்கும். அதை தவிர நமக்கு வந்து நல்ல ஜீரணமாகவும் பசித்தன்மை வந்து நல்லா கிடைக்கும். இப்போ இதை வடிகட்டிட்டு கூட குடிக்கலாம், அப்படியே குடிக்க முடிஞ்சாலும் குடிக்கலாம். நான் வந்து வடிகட்டிட்டு குடிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. சூப்பரான ஒரு சுக்குமல்லி காப்பி பொடி ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் வயசானவங்க இருக்கிறாங்க, சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா காஃபிக்கு பதில் இதை குடித்தா ரொம்ப ரொம்ப நல்லது. ஜீரண சக்தி மட்டும் கிடையாது, உடம்புக்கு எல்லா வகையிலையுமே சளி இருக்காது, தொண்டையில் கரகரப்பு இருக்காது, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நமக்கு வந்து இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இதை குடிக்கிறேன். தொண்டையில் இறங்கும் போது அந்த காரம், திப்பிலி, அதுக்கப்புறம் மிளகு, சுக்கு, இதுவெல்லாம் வந்து தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.